புத்த மத வழிபாடு தலம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும். புத்த பிட்சு ஆட்சியரிடம் மனு. திண்டுக்கல் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் துர்கா தலைமையில் நடைபெற்றது. இங்கு வந்திருந்த புத்த பிட்சு ஆட்சியரிடம் தங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை மற்றும் சட்டவிரோதமான மதுபான கூடத்தை அகற்ற வேண்டும் என்று மனு கொடுத்தார். இது குறித்து அவர் கூறியதாவது: திண்டுக்கல் RS ரோட்டில் அசோகா புத்த விக்ரா என்ற அமைப்பு 2017 முதல் செயல்பட்டு வருகிறது. இங்கு சிறுபான்மையினர் ஏராளமானோர் தினந்தோறும் வந்து செல்கின்றனர். இதன் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று சிறுபான்மை பிரிவு ஆணையர் இனிகோ இருதிராஜிடம் மனு கொடுத்தோம். அனைவரும் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் அறிவுறுத்தினார். ஆனால் இன்றளவு இந்த டாஸ்மாக் கடை மற்றும் அதனுடன் செயல்பட்டு வரும் சட்டவிரோதமான மதுபான கூடத்தை அகற்றவில்லை. இந்த சாலையை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இந்த டாஸ்மாக் கடை மாவட்ட நிர்வாகம் அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 3107 டாஸ்மாக் கடை, அதற்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற பார். இந்த டாஸ்மாக் கடையும் பாரானது. பாருக்கு பின்னாடி புத்த மதத்தை சேர்ந்த அசோகா புத்த விகார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2013 2022 தொடர்ந்து அந்த டாஸ்மாக் 3127 அதுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இல்லீகல் பார்னால தொடர்ந்து எங்களுடைய புத்த மத சடங்குகளை, புத்த மத வழிபாடுகளை எங்களால் நடத்தி கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அது குறித்து மைனாரிட்டி கமிஷனில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் முறையிட்டதன் பேரில் அதன் மீது விசாரணை நடத்தப்பட்டது. மைனாரிட்டி கமிஷனுடைய சிறப்பு பிரதிநிதி முனைவர் இனிகோ இருதிராஜ் அந்த கடையை காலி செய்ய வேண்டும், நிரந்தரமாக ஆற்றிவிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை அளித்திருக்கிறார். அந்த உத்தரவை நிறைவேற்றாமல் இன்று நாள் வரைக்கும் தொடர்ந்து அந்த பாரும் உள்ள இருக்க டாஸ்மாக் கடையும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதால் எங்களுடைய புத்த வழிபாட்டை எங்களால் நடத்தி கொள்ள முடியவில்லை. புத்த வழிபாட்டிற்கு தடையாக இருக்கிற அந்த 3127 டாஸ்மாக் கடையும் அதற்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இல்லீகல் சட்டவிரோத பாரையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு அகற்ற வேண்டும். அது இல்லாமல் அதன் வழியாக சென்று கொண்டிருக்க பள்ளி கல்லூரி மாணவர்கள், வியாபாரிகள், அந்த பகுதியில் வியாபாரம் செய்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாவற்றிற்குமே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.